So this is Unit 1, an introduction and overview of WLAN technology. So in the particular class, WLAN technologies பார்த்தோன்னா detailed discussion பற்றி பார்ப்போம். We discuss about like different standards, the procedures, operation, as well as the applications, advantages and disadvantages of various WLAN technologies. Okay. So this unit 1 is all about WLAN technologies, IEEE 802.11 system architecture, protocol architecture of WLAN technologies, 802.11a and 802.11b, HyperLAN 1, HyperLAN 2, WATM, BRAN, HyperLAN 2, Bluetooth, its architecture, wireless personal area network, IEEE 802.15.4, wireless USB, ZigBee, low band, and then wireless out. Right. So wireless LAN அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இட்ஸ் நத்திங் பட் அ டெக்னாலஜி ஆஃப் சாய்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து கேபிளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து தேவையே இல்லை. ஸோ அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கேபிளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தட் இஸ் ரிடக்ஷன் இன் த infrastructure cost as well as the operation cost as well. The WLAN அதாவது வயர்லெஸ் லேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ரெண்டு டைம் உண்டு. ஒன்று வந்து அப் டைம் as well as டவுன் டைம். ஸோ அந்த டவுன் டைம் அதாவது உங்களுக்கு வந்து அந்த நெட்வொர்க் வந்து மறுபடியும் வந்து அந்த ஆப்ரேஷனை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த டைம் அப்படின்னு எடுக்கக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறையவே இருக்கும். As well as it eliminates the cost associated with the cable replacement. ஸோ அடிக்கடி உங்களுக்கு வந்து கேபிள் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிற வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் த சேலஞ்சஸ் ஃபேஸிங் இன் த WLAN industry, while speaking about the complexity and cost. So WLAN is complex and diversified than wired LANs. And bandwidth அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய டேட்டா ரேட் ஒரு லிமிடேஷன் வந்து இட்ஸ் மோர் சீரியஸ் தேன் தட் ஆஃப் த வயர்ட் லேண்ட்ஸ். ஓகே. அண்ட் தென் கவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் கேபிள் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோடைய கவரேஜும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய WLAN அப்படிங்கிற வந்து இட்ஸ் வெரி லெஸ். ஓகே. ஸோ சிக்னல் கவரேஜ் இஸ் ஆல்சோ அ சேலஞ்ச். இன்டர்ஃபரன்ஸ், WLAN ஆர் சப்ஜெக்டட் டு இன்டர்ஃபரன்ஸ். உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. When users are subjected to the same frequency band. And then frequency administration அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ரேடியோ பேஸ்ட் WLAN are subjected to be expensive. எதனால அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற வந்து ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் பிரின்சிபல் அப்படின்னு போகும்போது அதை மேனேஜ் பண்ணுறதுனாலும் சரி, அதை அட்மினிஸ்டர் பண்ணும்போதும் சரி, there is challenge in the frequency administration. So இன்னைக்கு டாபிக் இதுதான், WLAN டெக்னாலஜிஸ் உடைய வேரியஸ் டைப்ஸ் as well as the application அப்படிங்கிறத பார்க்க போவோம். First one is LAN extension, local area network extension, cross building interconnect, nomadic access, ad hoc network. So LAN extension, cross building interconnect, nomadic access and ad hoc network. LAN extension பற்றி பார்ப்போம். So wireless LAN helps to save the installation cost of LAN cabling. So LAN cabling அப்படிங்கிற வந்து ரொம்ப அவசியம் இருக்காது, அதனால இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். And you can make the relocation very easy. So it's easy to relocate. And என்ன ஒரு மாடிஃபிகேஷனாலும் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். That's the advantage of LAN extension. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃப்ளோஸாக இருக்கட்டும், யூ கேன் யூஸ் திஸ் LAN எக்ஸ்டென்ஷன். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து உங்களுக்கு பில்டிங்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் வந்து அவ்வளோ இல்லை அப்படின்னா உங்களுடைய LAN எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக யூஸாக தான் இருக்கும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து நியூ ஒயர்ஸ் வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு அலௌடு இல்லை அப்படின்னா உங்களுடைய LAN எக்ஸ்டென்ஷன் யூஸாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுடைய வயர்ட் லேன்ஸ் உடைய இன்ஸ்டாலேஷன் வந்து நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய LAN எக்ஸ்டென்ஷன் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
Next we go into single cell wireless configuration. We have the CM control module. அதில் இருந்து உங்களுக்கு 10 Mbps Ethernet switch அப்படிங்கிறது இருக்கு to the system. Okay, and then it's connected to the servers. Okay, அதில் உங்களுக்கு UM அப்படிங்கிறது இருக்கு, which is nothing but user module. And then அதில் இருந்து உங்களுக்கு 10 Mbps Ethernet switch அப்படிங்கிறது இருக்கு. It's connected to the bridge. Okay, and connected to the computer even. So this is single cell wireless configuration. So Ethernet அப்படிங்கிறது வந்து it's considered to be the backbone of the wired LAN. அதில் உங்களுக்கு சர்வர்ஸ் இருக்கு, ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு, பிரிட்ஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணும்போது நம்மளால ஒரு சிங்கிள் செல் வழியாக நம்மளால பெட்டராக அவங்களால கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கு. Now we discuss about CM control module. So control module அப்படிங்கிற வந்து here we have the bridge or the router which is added to the wireless LAN, which is considered as the backbone in the control module. Okay, இதுல வந்து ஒரு போலிங் ஒரு டோக்கன் பாசிங் ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் வந்து ஒரு என் சிஸ்டம்ஸ்குள்ள அக்சஸ், அதாவது என் சிஸ்டம்ஸ் வந்து எப்படி வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் மாடியூல்ல உங்களுக்கு நடக்குது. எண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பேசுறது வந்து இட்ஸ் நத்திங் பட் த ஸ்டாண்டலோன் கம்ப்யூட்டர்ஸ், ஸ்டாண்டலோன் டிவைசஸ் ஆர் மேபி த சர்வர்ஸ். கண்ட்ரோல் மாடியூல் அதாவது சிஎம்க்கு பிறகு யூஎம் அதாவது யூசர் மாடியூல், இதை வந்து ஹப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து you're going to control number of stations of wired LAN. இந்த wired LAN அப்படிங்கிறது வந்து ஒரு வயர்லெஸ் LAN உடைய ஒரு காம்பினேஷனை நம்ம எடுத்துக்கலாம். இதில் சிங்கிள் செல் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம். சிங்கிள் செல் WLAN, the wireless end systems அதாவது standalone devices are available in the range of single control module. அப்புறம் மல்டிபிள் செல் வயர்லெஸ் LAN. ஸோ மல்டிபிள் செல் வயர்லெஸ் லேனில் வந்து கண்ட்ரோல் மாடியூல்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் டு த வயர்ட் லேன். ஸோ வயர்ட் லேன் இஸ் கனெக்டட் டு செவரல் கண்ட்ரோல் மாடியூல்ஸ். ஸோ கண்ட்ரோல் மாடியூல் அந்த நேம்லேயே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் கோயிங் டு கண்ட்ரோல் மெனி வயர்லெஸ் எண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ அதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ராரெட் லேன் இட்ஸ் ஆல்சோ டைப் ஆஃப் மல்டிபிள் செல் வயர்லெஸ் லேன். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ரூமுக்குள்ளே தான் லிமிட் ஆகிடும். தென் மல்டிபிள் செல் வயர்லெஸ் லேன் கான்ஃபிகரேஷன், யூ ஹேவ் த கண்ட்ரோல் மாடியூல், அதில் இருந்து உங்களுக்கு யூசர் மாடியூல் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, வி ஹேவ் த சேம் ஃப்ரீக்வன்சி பேண்ட், அதில் இருந்து 10 Mbps ஈத்தர்நெட் ஸ்விட்ச் வழியாக 2 டிஃப்ரெண்ட் பிரிட்ஜஸ் ஆர் ரூட்டர்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி, அதில் வந்து உங்களுக்கு யூசர் மாடியூல் எல்லாமே கனெக்டட் டு த கண்ட்ரோல் மாடியூலாக இருக்கும். ஸோ இதை மாதிரி பாருங்க, ஃப்ரீக்வன்சி 1 இருக்கும், ஃப்ரீக்வன்சி 2 இருக்கும், அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி 3ங்கிறது இருக்கு. எல்லாமே கனெக்டட் டு த கண்ட்ரோல் மாடியூல். கண்ட்ரோல் மாடியூல்ல இருந்து உங்களுக்கு யூசர் மாடியூல் அப்படிங்கிறது போடும். இப்போ இதில் பாருங்க, இதில் பாருங்க, அண்ட் தென் இதுலேயும் பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே கனெக்டட் டு த 10 Mbps Ethernet switch which is connected to the bridge or router and then to the system as well. அப்புறம் அந்த LAN எக்ஸ்டென்ஷன் பிறகு நமக்கு கிராஸ் பில்டிங் இன்டர்கனெக்ட்ங்கிறது இருக்கு. ஸோ வயர்லெஸ் லேன் அப்படிங்கிற வந்து இட்ஸ் கோயிங் டு கனெக்ட் லேன்ஸ். அந்த வயர்லெஸ் லேனுங்கிற வந்து ஒரு வயர்ட் லேன் கூடயும் கம்யூனிகேட் பண்ணலாம், கனெக்ட் ஆகலாம், இல்லை வந்து ஒரு வயர்லெஸ் லேன் கூடயும் கனெக்ட் ஆகலாம். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் வயர்லெஸ் லிங்க் இஸ் எம்ப்ளாய்ட் டு கனெக்ட் 2 நியர்பை பில்டிங்ஸ். அதில் தான் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் ஆர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அண்ட் பிரிட்ஜஸ் ஆர் ரூட்டர்ஸ் ஆர் யூஸ் டு மேக் கனெக்ஷன் பிட்வீன் த 2 டிவைசஸ். ஓகே, ஸோ ரூட்டர்ஸ் வழியாக தான் உங்களுக்கு இந்த கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதான் வந்து பிரிட்ஜஸ் ஆர் ரூட்டர்ஸ் வழியாக தான் உங்களுக்கு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நொமாடிக் அக்சஸ். நொமாடிக் அக்சஸ்ங்கிற வந்து ஒரு வயர்லெஸ் லிங்க் அக்ராஸ் த லேன் ஹப், இல்லைனா இட் கிவ்ஸ் த வயர்லெஸ் லிங்க் அக்ராஸ் த மொபைல் டெர்மினல் எக்விப் வித் ஆண்டனா. மொபைல் டெர்மினல் அப்படிங்கிற வந்து ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டராக இருக்கணும், இல்லை நோட்பேட் கம்ப்யூட்டராகவும் இருக்கலாம். ஓகே, இதை நம்ம வந்து கேம்பஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து மேபி இஃப் இட் இஸ் கோயிங் டு கம்யூனிகேட் வித் செவரல் பில்டிங்ஸ் அப்படியா இருந்தாலும் you can consider this nomadic access. Next வந்து ad hoc networking. Ad hoc networking நாலே உங்களுக்கு தெரியும், it is peer to peer, end to end networking.
which has the immediate requirement for only for some time. So ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும் for end-to-end system networking-னா you can use this ad hoc networking. இதோடைய எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும்போது யூ கேன் யூஸ் த லேப்டாப் இன் கான்ஃபரன்ஸ் ஹால். ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு சிஸ்டம் வழியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் மீட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜூமாக இருக்கட்டும், இல்லை வந்து கோ டு மீட் இருக்கட்டும், என்ன ஒரு இதுனாலுமே சரி via wireless LAN you are going to go for this ad hoc networking. ஸோ wireless LAN அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ராரெட் லேனுங்கிறது இருக்கு, ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் லேனுங்கிறது இருக்கு, நேரோ பேண்ட் மைக்ரோவேவ்ங்கிறது இருக்கு. இன்ஃப்ராரெட் லேன் அப்படிங்கிற வந்து here the individual cell அப்படிங்கிற வந்து இட்ஸ் கன்ஃபைன்ட் டு a single room. ஸோ இதில் வந்து இன்ஃப்ராரெட் வந்து ஒரு ஒரு மேபி ஒபேக், அதாவது பாஸ் பண்ணக்கூடாத ஒரு வால்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஓகே ரைட். இப்போ வால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட், இட் இஸ் ஒபேக். ஸோ இந்த இது வழியாக உங்களுக்கு வந்து இன்ஃப்ராரெட் அப்படிங்கிற வந்து பாஸ் ஆகும். இதில் உங்களுக்கு சிங்கிள் ரூமில் தான் அந்த கம்யூனிகேஷனுங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் லேன். ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற வந்து the LAN is making the most use of it. ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி அப்படிங்கிற யூஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் நேரோ மைக்ரோவேவ் அப்படிங்கிற வந்து ஃபார் மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறதுக்கு வேலையே இல்லை. அண்ட் தென் டிரான்ஸ்மிஷன் மீடியா வி ஹவ் த இன்ஃப்ராரெட் அண்ட் தென் மைக்ரோவேவ் ரேடியோ அஸ் வெல். ஸோ மைக்ரோவேவ் ரேடியோ வந்து உங்களுக்கு வந்து அந்த நேரோ பேண்ட் டிரான்ஸ்மிஷன்னாலும் சரி, ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம்னாலும் சரி, we can use it. And you can also use this infrared technology as well. And infrared அப்படிங்கிற பார்க்கும்போது இட்ஸ் virtually unlimited. டேட்டா ரேட் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ விசிபிள் லைட்டில் உள்ள அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் for the case of different LAN configurations. And here the infrared light is diffusely reflected by light colored objects. Okay, so அந்த விசிபிள் லைட்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இன்ஃப்ராரெட் லேன்ல உங்களுக்கு வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் சிக்னல் கவரேஜ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சீலிங் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இன்ஃப்ராரெட் வந்து உங்களுக்கு வால்ஸ், அதாவது இந்த சோர் வழியாகவும் சரி, இல்லை வந்து ஒரு ஹார்டான ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இல்லை வந்து பாஸ் ஆகுது, பெனட்ரேட் ஆகுது. அதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸி இன்ஃப்ராரெட் கம்யூனிகேஷன், ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இதுக்கு இன்ஃப்ராரெட் ஓவரால் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் செப்பரேட்டாக நம்ம இன்ஃப்ராரெட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் டிவைஸ் இல்லை மெட்டீரியல் இல்லை எக்யூப்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணால் போதும். தேவையில்லாத இடத்துல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு அவசியம். And the equipment cost is very less, and the overall and the circuit the overall and the configuration is very simple. So infrared data transmission employs intensity modulation. So and the light intensity உடைய features வந்து ஷேர் பண்றதுனால அதுல வந்து நம்ம intensity modulation அப்படிங்கறத யூஸ் பண்றோம். இந்த amplitude எல்லாமே நம்ம வந்து we are transmitting and receiving via infrared receivers as well. So specifications அப்படின்னு பார்க்கும்போது we have like different parameters. One, we have the diffuse infrared and then directed beam infrared. Okay. So data rate அப்படின்னு பார்க்கும்போது it is ranging for 1 to 4 for diffuse infrared and directed beam infraredல வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள வரும். Mobility அப்படின்னு பார்க்கும்போது it is stationary. Diffuse infrared வந்து stagnant, stationary-யா தான் இருக்கும். பட் directed beam infrared உங்களுக்கு stationary தான், but with a specific line of sight. ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்யூஸ் இன்ஃப்ராரெட் வந்து 15லேருந்து 60 வரைக்கும் இருக்கும், பட் டைரக்ட் பீம் இன்ஃப்ராரெட் வந்து 25 வரைக்கும் இருக்கும். ஸ்டெபிலிட்டி டிஃப்யூஸ் இன்ஃப்ராரெட் இஸ் நெக்லிஜிபிள். உங்களுக்கு வந்து அந்த வேவ்லென்த்தாக இருக்கட்டும், இட் இஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 800 to 900 நானோமீட்டர். மாடுலேஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங் டெக்னிக் அப்படிங்கிற யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் அக்சஸ் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது carrier sense multiple access நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் for the case of diffuse infrared. And with the case of directed beam infraredல உங்களுக்கு டோக்கன் ரிங் இல்லைன்னா வந்து carrier sense multiple access ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்.
டைரக்ட் டிஃப்யூஸ்ட் இன்ஃப்ராரெட்ல வந்து லைசன்ஸ் அப்படிங்கிற தேவையில்லை. பட் வித் கேஸ் ஆஃப் டைரக்டட் பீம் இன்ஃப்ராரெட் லைசன்ஸ் இஸ் ரிக்வயர்ட். டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்க்கும்போது ஹை டிரான்ஸ்மிட்டட் பார்ட் அப்படிங்கிறது தேவை. அண்ட் ஆல்சோ நாய்ஸஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது வித் கேஸ் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரிசீவர். டிரான்ஸ்மிஷன் டெக்னிக்ஸ். ஸோ டிரான்ஸ்மிஷன் டெக்னிக்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டட் சிக்னல் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எய்ம் பண்ணி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அண்ட் இட் கேன் பி ரேடியேட்டட் ஆம்னி டைரக்ஷனல் பேட்டர்ன் as well. ஓகே, ஸோ நம்ம சீலிங் யூஸ் பண்ணுறதுனால இட் கேன் பி ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த லைட் கலர் சீலிங் as well. நெக்ஸ்ட் we go to directed beam infrared. ஸோ இதில் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த எண்ட் டு எண்ட் லிங்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். It is actually created by using this type of infrared. Okay, and then this actually the range belongs to the emitted part. Okay, and the degree of focusing. Okay, as well, because ஏன்னா நம்மளோட transmitted light வந்து நம்ம aim பண்ணி project பண்ணி focus பண்றதுனால it depends on the path that is being emitted and the degree, the angle of focusing as well. And focused infrared data link may possess a range of kilometers, and it is used to cross building interconnects among various bridges. So இப்போ இந்த building interconnectsல நம்ம யூஸ் பண்றதுனா முன்னாலே building interconnect பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். with a case of connection between several bridges, இது இந்த ஒரு பர்பஸ்க்காக வேண்டி நம்ம வந்து இந்த directed beam infrared அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கோம். And token ring LAN is constructed by using point to point infrared links as well. So இத வந்து ஒரு டயகிராம் வழியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. for the case of token ring LAN, point to point links வழியா இப்போ இது வந்து ஒரு point to point link, இது ஒரு point to point, இது வந்து ஒரு point to point. இது எல்லாமே மூணுக்கும் வந்து end to end links வழியா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் அப்படினு சொல்லி உங்களுக்கு. ரைட். ஸோ இதுல டிரான்ஸ்மிஷன் மட்டும் இல்லை, ரிசப்ஷன் நடக்கிறதுனால we use a set of IR transceivers. ஸோ இதில் டேட்டா வந்து ஒரு ரிங் ஷேப்பில் ஒரு ரிங் டோபாலஜி ஷேப்பில் உங்களுக்கு வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு டிரான்சீவரும் வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் அ ஒர்க் ஸ்டேஷன் ஆர் அ ஹப் ஆஃப் ஸ்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிங் ஷேப்பில் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அச்சீவ் ஆகுது ஃபார் த கேஸ் ஆஃப் 1 to 10 Mbps. And then with the omnidirectional pattern, this type of configuration participates by giving single base station. ஒரே ஒரு base station மட்டும் யூஸ் பண்ணி the direction வந்து one flow தான் இருக்கு. Okay, so it's available within the line of sight LOS for all the other stations on the land. And இது வந்து நம்மளுடைய சீலிங், நம்மளுடைய டாப்ல உள்ள சீலிங்ல வந்து நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம். அதான் அந்த டயகிராம்ல கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஆஃப் சீலிங் அதுல இருந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு அந்த லைன் ஆஃப் சைட்ல வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த என்டையர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நடக்கும். So an omnidirectional signal is generated and broadcast by a ceiling transmitter. இதுல இருந்து நம்ம வந்து அந்த பிராட்காஸ்ட் சிக்னலை வந்து நம்ம வந்து இன்ஃப்ராரெட் ரிசீவர்ஸ் வழியா நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். இந்த டைரக்ஷனல் பீமும் நம்ம வந்து பேஸ் யூனிட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த ஐஆர் ரிசீவர்ஸ் வழியா நம்ம வந்து கெட் பண்றோம் அலாங் த லைன் ஆஃப் சைட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியால தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்றதுனால இது வந்து ஆம்னி டைரக்ஷனல் பேட்டர்ன். And then diffused infrared beam. So இதுல infrared transmitters are concentrated and aimed towards a diffusely reflected ceiling. Okay, so அந்த சீலிங்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆம்னி டைரக்ஷனல் பேட்டர்ன்ல நம்ம ஹிட் ஆகி அப்புறம் நம்ம பல ரிசீவர்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த சிக்னல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுக்கணும். அதுதான் வந்து ஒன்லி டிஃபரன்ஸ். ஓகே, இதில் டிஃப்யூஸ் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது சீலிங்ல வந்து ஹிட் ஆகி உங்களுக்கு வந்து by using different receivers we are actually getting the diffuse configuration. And finally we end up with a wireless infrared LAN installation. So idhula vandu many ceiling mounted base stations are in the bases of 1 to around. So idhula paarenga the computers I mean laptops அப்படிங்கிறது இருக்கு, அது எல்லாமே connected to the servers. So இங்க வந்து உங்களுக்கு வந்து wireless workstation அப்படிங்கிறது இருக்கு, எல்லாமே portable type.
இங்கே இருந்து உங்களுக்கு வந்து பியர் டு பியர் இல்லை எண்ட் டு எண்ட் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாமே உங்களுக்கு அந்த சீலிங் பேஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் இதில் இருந்து ஒரு ரூமில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது இட்ஸ் பீங் கனெக்டட் டு அ நம்பர் ஆஃப் ஸ்டாக்னன்ட் ஆர் ஸ்டேஷனரி ஒர்க் ஸ்டேஷன்ஸ் அண்ட் மூவபிள் ஆர் மொபைல் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் அஸ் வெல். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் நெட்ஒர்க்குக்கு பக்கத்தில் வரும்போது அப்போ அந்த ஏரியாவில் வந்து அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் நடக்கும் பை யூசிங் several ceiling mounted base stations. Here the server is connected to the base stations by using ceiling wiring. The ceiling wiring which தான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன்ங்கிறது இருக்கு. The server வந்து உங்களுக்கு அக்சஸ் மீடியமா ஆக்ட் ஆகும். உங்க வயர்லெஸ் லேன் யூஸ் பண்றதுனாலும் சரி, வயர்ட் லேன் யூஸ் பண்றதுனாலும் சரி, இட்ஸ் ஆக்டிங் as a access medium. அப்புறம் நம்ம UHF நேரோ பேண்ட் மைக்ரோவேவ் லேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேரோ பேண்ட் அப்படிங்கிற வந்து அதை நீங்கள் எப்படி கெட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் அ நேரோ பேண்ட்வித் ஃபார் மைக்ரோவேவ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேண்ட் ஃபார் த சிக்னல் டிரான்ஸ்மிஷன். ஓகே, ஸோ இந்த UHF அப்படிங்கிற வந்து அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி. இதில் வந்து நம்ம நேரோ பேண்ட் மைக்ரோவேவ் பேண்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க. பட் இதில் லைசன்ஸ்டு வெர்ஷன், ஓகே, நதிங் பட் licensed microwave band is being used. When you compare with UHF narrowband microwave LAN with a licensed narrowband radio frequency, எப்பவுமே licensed narrowband frequency தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, for the case of voice transmission இருக்கட்டும், data transmission இருக்கட்டும், இல்ல வீடியோ இல்லைன்னா மல்டிமீடியா டைப் டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம யூஸ் பண்றது வந்து ஒரு லைசன்ஸ்டு வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுக்காக அந்த லைசன்ஸ் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ், அதாவது டிஸ்டார்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறோம். Here the cells will be having their own overlapping frequency bands in the 18 GHz band and all transmissions are protected, okay, privacy authenticated in order to provide security. Okay, so in the licensed version, licensed narrowband LAN நம்ம யூஸ் பண்றதுனால we can assure interference free communication. Okay, so this is all about UHF narrowband microwave LAN and licensed narrowband radio frequency. So in this particular class we actually discussed with WLAN technologies, wireless LAN pathana deep introduction as well as the advantages pari paathom. Challenges facing WLAN, அதாவது complexity and cost, bandwidth, coverage, signal coverage, interference, frequency administration பத்தி பார்த்தோம். And then WLAN technologies உடைய application, LAN extension, அதோடைய examples, and then cross building interconnect, அதோடைய single cell wireless configurationனாலும் சரி, multiple cell wireless configurationனாலும் சரி, we had a deep discussion. அதில் உள்ள control module, user module அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் கிராஸ் பில்டிங் இன்டர்கனெக்ட், நோமாடிக் அக்சஸ், அண்ட் தென் அட்ஹாக் நெட்வொர்க்கிங், பியர் டு பியர் நெட்வொர்க்கிங் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் வயர்லெஸ் லேன் டெக்னாலஜியோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதாவது இன்ஃப்ராரெட் லேனு, ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் லேனு, நேரோபேண்ட் மைக்ரோவேவ், டிரான்ஸ்மிஷன் மீடியா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் இன்ஃப்ராரெட்டோடைய அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது டிஃப்யூஸ் இன்ஃப்ராரெட்டோ டைரக்டட் பீம் இன்ஃப்ராரெட்டும் பார்த்தோம். Various transmission techniques with the case of directed beam infrared and then diffused infrared பத்தி பார்த்தோம். Finally we ended up with the omnidirectional pattern as well as the wireless IR LAN installation. Okay, அதில் வந்து UHF narrowband microwave LAN and then licensed narrowband radio frequency பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்.